வணக்கம் நேர்களே, ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈஸ்டர் விடுமுறை பயணங்களுக்கு சிக்கல், போர் பதட்டத்தால் எகிரும் விமான கட்டணம். மூன்றாம் உலகப் போர் அச்சம், கட்டாய இராணுவ சேவையினை மறுக்கும் பிரித்தானியர்களுக்கு கடும் தண்டனை. ட்ரம்ப் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவார், பெண் ஜோதிடரின் அதிரடி கணிப்பு. ஆட்சி கவிழ்ப்பு அச்சம், இணைய சேவையினை முடக்கி புட்டின் அதிரடி நடவடிக்கை. உக்ரைன் ரோபோவிடம் சரணடைந்த ரஷ்ய வீரர்கள், புட்டினுக்கு நேர்ந்த பெரும் அவமானம். லண்டனில் இந்த மாதம் பனிப்பொழிவு, வானிலை ஆய்வு மையத்தின் புதிய கணிப்பு. ஐரோப்பிய ஒன்றிய உறவு சீரமைப்பு, ஆயிரக்கணக்கான பிரித்தானிய நிறுவனங்கள் அழியும் அபாயம். எப்போது தாக்கும் ரஷ்யா, நேட்டோ நாடுகளை எச்சரிக்கும் அதிரடி உளவுத்துறை அறிக்கை. இனி விரிவான செய்திகள். ஈஸ்டர் விடுமுறை பயணங்களுக்கு சிக்கல், போர் பதட்டத்தால் எகிரும் விமான கட்டணம். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதட்டம் காரணமாக வரவிருக்கும் ஈஸ்டர் விடுமுறை காலத்துக்கான சுற்றுலா பயணங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளன. குறிப்பாக வான்பரப்பு மூடப்பட்டதாலும் பாதுகாப்பு அச்சுறுத்தலாலும் துபாய் போன்ற முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு செல்வது தற்போது சாத்தியமற்றதாகியுள்ளது. விமான பாதைகள் மாற்றியமைக்கப்படுவதால் எரிபொருள் செலவு அதிகரித்து விமான கட்டணங்கள் முன் எப்போதும் இல்லாத வகையில் உயர்ந்து காணப்படுகிறது. போர் சூழலால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது, பயண செலவுகளை மேலும் அதிகப்படுத்தியுள்ளது. பல சுற்றுலா பயணிகள் தங்கள் திட்டங்களை ரத்து செய்து வருவதால் சர்வதேச சுற்றுலாத்துறை பெரும் பொருளாதார இழப்பை எதிர்நோக்கியுள்ளது. தற்போதைய சூழலில் பாதுகாப்பான இடங்களை தேடி மக்கள் தங்கள் பயண திட்டங்களை மாற்றி அமைத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மூன்றாம் உலகப் போர் அச்சம், கட்டாய இராணுவ சேவையினை மறுக்கும் பிரித்தானியர்களுக்கு கடும் தண்டனை. மூன்றாம் உலகப் போர் நெருங்கி வருவதாக நேட்டோவின் முன்னாள் தலைவர் எச்சரித்துள்ள நிலையில் பிரித்தானியாவில் கட்டாய இராணுவ சேவை குறித்த விவாதம் தீவிரமடைந்துள்ளது. நாட்டின் பாதுகாப்பிற்காக இளைஞர்கள் இராணுவத்தில் சேர்வது கட்டாயமாக்கப்பட்டால் அதை மறுக்கின்றவர்களுக்கு சிறை தண்டனை அல்லது கடுமையான அபராதம் விதிக்கப்படலாம். தற்போதைய சூழலில் பிரித்தானிய இராணுவ வீரர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதால் தேசிய அளவிலான கட்டாய பயிற்சி முறையினை மீண்டும் கொண்டுவர ஆலோசிக்கப்படுகிறது. ஐரோப்பாவில் அதிகரித்து வரும் போர் பதட்டங்களை கருத்தில் கொண்டு தற்காப்பு நடவடிக்கைகளை முன்கூட்டியே தயார் நிலையில் வைத்திருக்க அரசு திட்டமிட்டுள்ளது. எனினும் இத்தகைய கட்டாய இராணுவ சேவை முறைக்கு அந்நாட்டு இளைஞர்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்களிடையே கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. போர்க்கால சூழலில் நாட்டின் இறையாண்மையினை காக்க இத்தகைய கடுமையான சட்டங்கள் அவசியம் என பாதுகாப்புத்துறை சார்ந்த சில உயர்மட்ட அதிகாரிகள் ஆதரவு வெளியிட்டுள்ளனர். ட்ரம்ப் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவார், பெண் ஜோதிடரின் அதிரடி கணிப்பு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விரைவில் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவார் என்று பிரபல ஜோதிடர் ஒருவர் கணித்துள்ளார். ட்ரம்ப் தனது பதவிக்காலத்தை முழுமையாக நிறைவு செய்ய மாட்டார் என்றும் அவருக்கு பதிலாக வேறொருவர் நியமிக்கப்படுவார் என்று அவர் கூறியுள்ளார். குறிப்பிட்ட ஒரு திகதியில் இந்த மாற்றம் நிகழும் என்று அவர் தெரிவித்துள்ள தகவல் சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே உலக அரசியல் மாற்றங்கள் குறித்த இந்த ஜோதிடர் கூறிய சில கணிப்புகள் உண்மையானதால் தற்போது ட்ரம்ப் குறித்த கணிப்பு கவனத்தை பெற்றுள்ளது. எனினும் இத்தகைய கணிப்புகள் வரும் ஊகங்களே என்றும் இதற்கு அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இல்லை என்று ஒரு தரப்பினர் விமர்சிக்கின்றனர். வெள்ளை மாளிகை தரப்பிலிருந்து இது குறித்து எந்த அதிகாரப்பூர்வ விளக்கமும் அளிக்கப்படாத நிலையில் அமெரிக்க அரசியலில் இது ஒரு பேசு பொருளாக மாறியுள்ளது. ஆட்சி கவிழ்ப்பு அச்சம், இணைய சேவையினை முடக்கி புட்டின் அதிரடி நடவடிக்கை. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தனது முன்னாள் கூட்டாளியால் ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படும் என அஞ்சி நாட்டின் இணைய சேவையினை முடக்கி அதிரடி காட்டியுள்ளார். தனது அதிகாரம் பறிக்கப்படலாம் என்ற அதீத அச்சம் காரணமாக எதிர்ப்பாளர்கள் ஒன்று கூடுவதை தடுக்க இணைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. குறிப்பாக எதிர்க்கட்சிகள் மற்றும் முன்னாள் ஆதரவாளர்களிடையே வளர்ந்து வரும் அதிருப்தியினை ஒடுக்க புட்டின் இந்த உத்தியினை கையாண்டுள்ளதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைப்புகள் இந்த இணைய முடக்கத்தை ஒரு தொழில்நுட்ப சோதனை என அழைத்தாலும் இது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். போர்க்காலத்தில் உள்நாட்டில் கிளர்ச்சிகள் வெடிப்பதை தவிர்க்க கிரெம்ளின் மாளிகை இத்தகைய கடுமையான கண்காணிப்பு நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளது. புட்டினின் இந்த நடவடிக்கை ரஷ்யாவில் ஜனநாயக சுதந்திரம் மேலும் நசுக்கப்படுவதை காட்டுவதாக சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் கவலை தெரிவித்துள்ளன. உக்ரைன் ரோபோவிடம் சரணடைந்த ரஷ்ய வீரர்கள், புட்டினுக்கு நேர்ந்த பெரும் அவமானம். போர்க்களத்தில் உக்ரைன் பயன்படுத்திய தரைவழி ரோபோ ஒன்றை மனிதன் என தவறாக கருதி ரஷ்ய வீரர்கள் அதனிடம் சரணடைந்த வினோத சம்பவம் நிகழ்ந்துள்ளது.
அந்த ரோபோவை உக்ரைனிய சிப்பாய் என்று நினைத்த ரஷ்ய படையினர் தங்கள் கைகளை உயர்த்தியபடி அதனை பின்தொடர்ந்து சென்று உக்ரைன் பிடியில் சிக்கியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ரஷ்ய இராணுவத்துக்கு பெரும் சங்கடத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிக குறைந்த மனித இழப்புடன் எதிரிகளை சரணடைய வைக்கும் உக்ரைனின் புதிய உத்தியாக இது பார்க்கப்படுகிறது. ரஷ்ய வீரர்களிடையே போதிய போர் பயிற்சி மற்றும் தகவல் தொடர்பு இல்லாததே இது போன்ற தவறுகளுக்கு காரணம் என பாதுகாப்பு நிபுணர்கள் விமர்சிக்கின்றனர். போர்க்களத்தில் ரோபோக்களின் தாக்கம் அதிகரித்து வருவதையும் அது போரின் போக்கை எப்படி மாற்றுகிறது என்பதையும் இந்த சம்பவம் உலகத்துக்கு உணர்த்தியுள்ளது. லண்டனில் இந்த மாதம் பனிப்பொழிவு வானிலை ஆய்வு மையத்தின் புதிய கணிப்பு. லண்டனில் இந்த மாத இறுதியில் குறிப்பிடத்தக்க அளவில் பனிப்பொழிவு ஏற்படக்கூடும் என்று நவீன வானிலை முன்னறிவிப்பு மாதிரிகள் கணிக்கின்றன. ஐரோப்பாவிலிருந்து வீசும் கடும் குளிர்காற்று காரணமாக நகரின் வெப்பநிலை உறைநிலைக்கு கீழ் செல்ல வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல வாரங்களாக நிலவி வந்த சீரற்ற வானிலையினை தொடர்ந்து மார்ச் மாதத்தின் பிற்பகுதியில் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகரித்துள்ளன. லண்டனின் சில பகுதிகளில் பல சென்டிமீட்டர் உயரத்துக்கு பனி படரக்கூடும் என்பதால் போக்குவரத்து மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படலாம் என்று அஞ்சப்படுகிறது. இருப்பினும் காற்றின் திசை மற்றும் அழுத்த மாறுபாடுகளை பொறுத்தே பனிப்பொழிவின் தீவிரம் அமையும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர். குளிர்காலத்தின் இறுதிக்கட்டத்தில் எதிர்பார்க்கப்படும் இந்த திடீர் மாற்றத்தை எதிர்கொள்ள தேவையான முன்னேற்பாடுகளை செய்யுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். ஐரோப்பிய ஒன்றிய உறவு சீரமைப்பு ஆயிரக்கணக்கான பிரித்தானிய நிறுவனங்கள் அழியும் அபாயம். ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவுகளை சீரமைக்க பிரித்தானிய அமைச்சர்கள் எடுத்துள்ள புதிய முடிவுகளால் ஆயிரக்கணக்கான உள்நாட்டு நிறுவனங்கள் பாதிக்கப்படும் சூழல் உருவாக்கியுள்ளது. புதிய வர்த்தக கட்டுப்பாடுகள் மற்றும் எல்லை கட்டுப்பாட்டு விதிமுறைகளால் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் ஏற்றுமதி வர்த்தகம் முடங்கும் என்று அஞ்சப்படுகிறது. இந்த மாற்றங்கள் பொருளாதாரத்தில் குறுகிய கால பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை அமைச்சர்களும் தற்போது ஒப்புக்கொண்டுள்ளனர். பிரெக்சிட் ஒப்பந்தத்துக்கு பிறகு நிலவும் சிக்கல்களை களைய அரசு முயன்றாலும் நடைமுறை சிக்கல்கள் வணிகர்களுக்கு பெரும் சுமையாக மாறியுள்ளது. அதிகரித்து வரும் செலவினங்கள் காரணமாக பல நிறுவனங்கள் தங்களது உற்பத்தியினை நிறுத்தவோ அல்லது வேறு நாடுகளுக்கு மாற்றவோ திட்டமிட்டு வருகின்றன. இந்த நெருக்கடியிலிருந்து நிறுவனங்களை காக்க கூடுதல் நிதியுதவி அல்லது சலுகைகளை வழங்க வேண்டும் என்று தொழிலதிபர்கள் பிரித்தானிய அரசை வலியுறுத்தி வருகின்றனர். எப்போது தாக்கும் ரஷ்யா நேட்டோ நாடுகளை எச்சரிக்கும் அதிரடி உளவுத்துறை அறிக்கை. ரஷ்யா எப்போது நேட்டோ நாடுகள் மீது நேரடி தாக்குதலை நடத்தும் என்பது குறித்த திடுக்கிடும் தகவல்களை புதிய உளவுத்துறை அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளது. உக்ரைன் போரை தொடர்ந்து ரஷ்யா தனது இராணுவ வலிமையினை வியத்தகு வேகத்தில் மறுசீரமைத்து வருவதாகவும் அடுத்த சில ஆண்டுகளில் இது முழுமை பெறும் என்றும் அந்த அறிக்கை கூறுகின்றது. ரஷ்யாவின் தாக்குதல் திறன் 2026 மற்றும் 2029 ஆண்டுகளுக்கு இடையில் உச்சத்தை எட்டும் என்றும் அதுவே நேட்டோ நாடுகளுக்கு ஆபத்தான காலகட்டம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பால்டிக் நாடுகள் மற்றும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவின் முதன்மையான இலக்குகளாக இருக்கக்கூடும் என்று பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த அச்சுறுத்தலை சமாளிக்க நேட்டோ நாடுகள் தங்களது பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிக்கவும் எல்லைகளில் படைகளை குவிக்கவும் திட்டமிட்டு வருகின்றன. தற்போதைய சூழலில் ஐரோப்பாவில் ஒரு பெரிய அளவிலான போர் வெடிப்பதை தடுக்க சர்வதேச நாடுகள் தீவிர இராஜதந்திர நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைய செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.